உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் ஞாயிறு திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலுக்கு தந்தையர்கள் நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். 3 முத்தான வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதி லூக்கா நற்செய்திக்கு உரித்தான ஒரு தனித்துவ செய்தியை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. எப்படி இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தவருக்கும் அவர் ஆண்டவர், அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் என்பதனை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய பகிரங்க பணி முன் வரைவு அறிக்கை இயேசு செய்ததாக சென்ற வாரம் நமக்கு கொடுத்தார் என்று அருமையாக இந்த வாரத்திற்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தினீர்கள். அந்த வரைவிலே யார் யாரையோ உள்ளடக்கியிருந்தார், அதுதான் அங்கு பிரச்சனை. அங்கே எளியோர், சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர், இவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தி. அந்த நற்செய்தி நான் தான் இன்று என்னில் என் வழியாக நிறைவேறுகிறது என்று சொல்லும் பொழுது அது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. இங்கே பார்க்கின்ற முதலில் துவக்க ஆர்வம் இருந்தது. அவர்கள் கண்களை எல்லாம் அவர் மீது பதிய வைத்து பொதிந்து இருக்க செய்து ஆர்வமாக கேட்டார்கள். ஆனால் அவரை உற்று நோக்கிய கண்கள் இப்பொழுது அவரை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கின்றன. ஒரு கொலைவெறி முயற்சி கூட நடைபெறுவதாக இன்றைய வாசகத்தின் இறுதிக்கு வரும்பொழுது நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு இந்த மாற்றத்திற்கு அல்லது மக்களுடைய இந்த எதிர்ப்புக்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது இயேசு ஒரு இறைவாக்கினராக வருகின்றார். இன்றைய வாசகங்கள் எல்லாம் அதைத்தான் நம்ம கோர்த்து கொடுக்க போகிறது. ஒரு இறைவாக்கினர் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை குறி சொல்பவர் போல முன்னால் சொல்கிறவர் மட்டுமல்ல, இன்று நடப்பவற்றை துருவி ஆய்ந்து ஆராய்ந்து அது இறைவனுடைய திருவுளப்படி அமைந்திருக்கிறதா என்று நம்மை பகுத்து ஆய்ந்து அறிய உதவி செய்பவர் தான் இறைவாக்கினர். அதனால் சொல்வார்கள், அவர்கள் நம்முடைய மனசாட்சி போல, ஆண்டவருடைய குரலொலி போல இருப்பவர்கள். அந்த இறைவாக்கினர்கள் பலத்தில்தான், அந்த இறைவாக்கினர்களுடைய வழியில்தான் நீங்கள் சொன்னது போல முழு அர்ப்பணத்தோடு இயேசு இறங்குகிறார். இன்றைக்கு நான் தொடங்குகிறேன் என்று சொன்னதுதான் அங்கே பிரச்சனை. இவர் நம்முடைய மண்ணின் மைந்தர், இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கு உரைக்க முடியும் என்பதுதான் இங்கு ஒரு பெரிய சிக்கலாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு பயங்கரமான சீரியல், த்ரில்லர் சீரியல் போயிட்டு இருக்குது. கத்தி எடுத்துட்டான், அப்படியே குத்த வாங்குறப்ப தொடரும் போட்ட மாதிரி. இன்று நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு நிறைவேறிட்டுன்னு போன வாரம் முடிஞ்சிருச்சு. அப்புறமேல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸை திரு அவை நமக்கு ஒரு கிரியேட் பண்ணியிருக்குது. அதற்கான பதில் தான் இன்று நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, அவருடைய முதல் மறையுரையே நிராகரிக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த மக்கள் ஒரு ரொம்ப பரிச்சயமானவர், நீங்கள் சொன்னது போல தான். எதற்காக என்பது ஒவ்வொரு படிநிலையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நமக்கு புரியும். இன்று நிறைவேறிற்று என்று சொல்லி தன்னையே மெசியாவாக இயேசு சித்தரித்து கொண்டதால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியல. இரண்டாவது காரணம், கப்பர்நகூமில் செய்த வல்ல செயல்களை அவரால் இங்கே செய்ய முடியல, அதனால தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மூன்றாவது, இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்த அவர்களுடைய மூதாதையர்களை பற்றி பேசியது, அதையும் நம்ம வழக்கமாக பார்க்க போகிறோம். அதையும் சொன்னதால் இவங்களால் ஜீரணிக்க முடியல. நான்காவதாக, நற்செய்தி அவர்களை விடுத்து புற இனத்தவருக்கு செல்லுகிறது என்பது அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலை. அதனால் அவங்களிடம் இருந்த ஒரு ஆணவம், எங்களுக்கு தான் அந்த சுயவெறி, அதை அவங்களால விட்டு தர முடியல. இதையெல்லாம் தகர்க்கின்ற வகையில் தான் அந்த இயேசு பேசிய பிரசங்கம். எங்கள் அழகாக சொல்லப்படுகிறது, சொந்த ஊரில் இறைவாக்கினை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறத உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்குதா? கடவுளுடைய செய்தி விட்டு என்னுடைய செய்தி நான் சொல்கிறேன், அதனால் அந்த மாதிரி ஒரு தோல்விகள். ரெண்டாவது, மக்களுடைய மனநிலை, கடவுள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கக்கூடாத மனநிலை. இந்த ரெண்டிலுமே எனக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்குது. நாம் சொல்ல வேண்டிய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதான் இயேசு கூட செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய பணி, இதை சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். தோல்வியாக இருந்தாலும் சரி, என்னுடைய பணியை நான் செய்கிறேன் அப்படின்ற மனநிலை, அந்த மாதிரி சில நேரங்களில் நான் இருந்திருக்கிறேன். ஒரு பணியாளருடைய வாழ்க்கையில் வெற்றிகள், புகழ்ச்சி, பெருமை, சாதனை இவற்றையே பெரும்பாலும் பதிவு செய்கிறார்கள். ஆனால் இறைவாக்கினர்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் பதிவு செய்கிறார்கள்.
இந்த இடத்துல நசரேத்து மக்களுடைய பதில் மொழியும் சரி, ஒரு இறைவாக்கினராக இயேசு படுகிற இந்த துன்பமும் சரி, அதை குறித்து நம்ம என்ன தந்தையவர்களை பார்க்கிறோம்ல. ஒரு இறைவாக்கினருக்கு அருமையான இலக்கணமாக இயேசு இருக்கின்றார். மக்கள் மத்தியிலே அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட எதிர்மறையான தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஏனென்றால் அவர்களுடைய வார்ப்புகள், அவருடைய மனநிலைகள் எல்லாம் அப்படி இருக்கும். அது இறுகி போனதை ஊடுருவி செல்வது தான் இறைவாக்கு, அதை எடுத்து செல்வது தான் இறைவாக்கினர். அப்படி பார்க்கும்போது இன்றைய நம்ம சூழ்நிலையை நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்று அவர் எல்லையை தாண்டுகிறார். நீங்களேக்கும் குறிப்பிட்டீங்க, நமக்குன்னு ஒரு எல்லை வைத்திருக்கிறோம். நம்ம யூதர்கள், நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய பாரம்பரியம், இதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட நமக்கு கூட அடிக்கடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நாங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எங்கள் பாட்டன் பூட்டன் எல்லாருமே கிறிஸ்தவர்கள், நாங்கள் இத்தனை வருஷமாக அந்த கோவிலுக்கு நாங்கள் வரி கட்டு வரோம், பணம் கட்டு வரோம், தேர் இழுப்போம். இந்த மாதிரி நம்முடைய பழமையில் இருக்கும் பொழுது, எல்லைகளை தாண்டும் பொழுது நமக்கு சிரமமாக இருக்குது. இயேசு அதெல்லாம் உடைச்சிட்டு கடவுளுடைய விசித்திரமான இந்த மீட்பின் திட்டம் இருக்குதே, அதுக்கு அவர்களை அழைத்து செல்ல முயற்சி செய்கிறார், இழுத்து செல்ல முயற்சி செய்கிறார், இயக்கி செல்ல முயற்சி. அதுதான் இறை அரசு இயக்கமே. அது ஒரு முதல் முட்டுக்கட்டையாக இருக்கிறதை பார்க்கணும். ரெண்டாவது, அவர்கள் இந்த பழகி போன மனநிலை. அவன் நம்ம சொந்த ஊர் தானே, இவங்க அப்பா தெரியுமே யோசேப்பு, அவர் தானே வளர்த்து எடுத்தார், நமக்கு தெரியுமே, நம்ம ஊரில் ஓடி ஆடி விளையாடிய பையன் தானே, அறிமுகமான முகம், தெரிந்த குடும்பம். இது அந்த பழக்க தோஷம், இது ஒரு பெரிய தடையாக இருக்குது. பழகி போய்விடும் அருள் வாழ்வோடு கூட முன் சார்பு எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, முன் சார்புகள். அதனால நம்ம கடவுளை கூட ஒரு மாதிரி எடுத்துக்கொண்ட ஒரு நிலை, ஏனோ தான் இப்போ இதை நம்ம செஞ்சுட்டா போனோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நம்ம பழகி போனது அதை தாண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். நம்ம ஊரில் கூட நம்ம பையன் எப்படி இறையாட்சி பற்றி பேச முடியும், அந்த ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்கின்றோம். அடுத்தபடி அவருடைய எதிர்பார்ப்பு, எங்கள் ஊருக்கு தேவையான இறைவாக்கினராக நீ இருக்கணும், ஆனால் உலகத்துக்கு தேவையான இறைவாக்கினர் நான் இருக்க வேண்டியதில்லை. எங்கள் ஊருக்கு நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதை சொல்கிறவர் மாதிரி எனக்கு ஒரு சாமியார் வேணும், அல்ல ஒரு இறைவாக்கினர் வேணும். அது இயேசு அதில் ஒத்து போகவே முடியாது, அந்த வார்ப்பில் அவர் விழ முடியாது. அதான் அங்கே பிரச்சனையாக இருக்குதே நாம் பார்க்கணும். அதுதான் இயேசுவை பார்க்கும்பொழுது இது புறக்கணிக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட, மறுதளிக்கப்பட்ட ஒரு இறைவார், த ரிஜெக்டட் ப்ராஃபட் என்று நாம் இயேசுவை சொல்கிறோம். அதனால தான் அவருடைய கடைசி நிலை இங்கே முன் அறிவிக்கப்படுகிறது. ஊருக்கு வெளியே தள்ளப்படுவார், சிலுவையிலே அறையப்படுவார். இன்று இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு தான் முடிய போகிறது. ஊருக்கு வெளியே தள்ளப்பட போகின்றார் இந்த முதல் நிகழ்ச்சியிலேயே. அதனால் இவருடைய பிரச்சனை என்னவென்றால், கடவுளை தங்களுக்கு மட்டும் என்று வைத்து கொள்கிற அந்த சொல்வார்கள், அந்த தனி உரிமை கோருகின்ற அந்த கொண்டாட்டம், எனக்கு மட்டும்தான் ஏகபோகமாக்குதல் என்று சொல்கிற மோனோபோலைஸ், எனக்கு மட்டும்தான் கடவுள், எங்களுக்கு மட்டும்தான் கடவுள், அடுத்தவங்களுக்கு கடவுளுக்கு கொடுக்கமான ஏழைகளுக்கு, சிறைப்பட்டோருக்கு, பார்வையற்றோருக்கு. இது வெறும் கண் பார்வை இல்லாத மட்டும் இல்லை, வெறும் ஜெயிலில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஏழைகள்னா காசு இல்லாதவங்க மட்டும் இல்லை, இது இன்னும் பலரை தழுவிக்கொள்ள போகிறது. அதெல்லாம் நம்ம விவிலியத்தில் லூக்கா நற்செய்தியில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பரந்துபட்ட பார்வை அவர்களுக்கு பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்துவதை நான் பார்க்கின்றேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. யூதர்களுக்கு ஒரு கருத்தை தத்துவமாக எடுத்து சொன்னால் மாத்திரம் போதாது, அதை அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டி அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இப்பொழுது இயேசு தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குகிற வண்ணமாக லூக்கா நற்செய்தியாளர் பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 மேற்கோள்களை அவர் காட்டி அந்த தத்துவத்தை அவர்களுக்கு நிரூபிக்க முயலுகிறார். அங்கேயும் தோல்விதான் வருகிறது. ஆனால் மிக அழகாக மேற்கோள் காட்டப்படுகிறது 2 தத்துவம் பழைய ஏற்பாட்டில் வருகிறது அல்லவா, அதை குறித்து சொல்லுங்களேன். மக்கள் மத்தியில் மிகவும் மிக பரிச்சயமான உதாரணங்கள். ஒன்று அவர் எடுக்கிறது 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்தில் எடுக்கின்ற வார்த்தை, எலியா இறைவாக்கினர் அந்த சாரிபாத்து கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுதல். 2வது உதாரணம் 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள அந்த நாமான் குணமடைதல், அந்த தொழுநோயால் நாமான் குணமடைதல். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டுவது அல்லது அந்த மக்களை வைத்து சாடுவது என்பது லூக்காவுக்கு புதிதல்ல. ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் வழியாக சொல்லியிருக்கிறார் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், ஆபிரகாம் எங்கள் தந்தை என்று நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறீர்கள், இந்த கற்களிலிருந்து கூட ஆபிரகாமின் பிள்ளைகளை கொடுக்க வல்லவர் ஆண்டவர் என்பதை சொல்லுகிறார். ஆக இந்த வசனங்கள் வழியாக இந்த நற்செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி என்ற வார்த்தை தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக இடித்துரைக்கின்றார், எடுத்துரைக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலையும் கடவுள் எல்லாருக்கும் பொதுவான கடவுளாக இருந்திருக்கிறார் என்று இந்த இடத்துல இயேசுவின் வாயில லூக்கா அந்த செய்தியை சொல்கிறார். அதாவது யூதேயாவுக்கு, அதாவது பலஸ்தீன் நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாரிபாத் அங்கே உள்ள பிற இனத்தவருக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். அதேமாதிரி சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய நாமானுக்கு நன்மை செய்திருக்கிறார். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர்.
ஏன் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள அந்த குறுகிய மனப்பான்மையில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது? அவங்க எப்படி அதனால் இயேசுவுக்கு எதிராக இப்படி திடீர்னு கிளம்புறாங்களே எப்படி? யூத மக்கள் கடவுள் தங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு வரையறை வச்சுட்டாங்க. இதை வச்சுட்டு அவங்களால வெளியே வர முடியல. பிற இனத்தவரோ மற்றவர்களோ கடவுளுடைய அருளையோ அந்த கடவுள்ன்ற கான்செப்டே பங்கு போட்டுக்கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை. இன்றைக்கி அப்படி தான் நிறையா இந்த கோயிலெலாம் இது எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஒவ்வொரு இடத்துல இப்போல்லாம் குருசடி வேறு பத்தாததுக்கு அங்கங்கே ஆரம்பித்து விட்டார்கள். இந்த குருசடியாக இந்த மக்களுக்கு சொந்தம், இந்த பகுதியாக இந்த சிலலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆலயத்தில் அந்த சீட்டை கூட மாற்றி உட்கார மாட்டாங்க. 30 வருஷமாக இந்த இடத்துல தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த இடத்த விட்டு நான் மாற மாட்டேன். ஒருவேளை அந்த இடத்த விட்டு மாறிட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்களால திருப்பலியில் பங்கெடுக்க முடியாது. நாம் நம்முடைய குறுகிய பார்வையை விட்டு வெளிவர வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே ஒரு சாட்டை அடி அடித்து நமக்கு லூக்கா ஒரு அழகான படிப்பினையை தருகிறார். இன்றைக்கு நம்ம சொல்வது அத்தனையும் ஒரு துவக்கம். இயேசுவுடைய பணி எப்படி இருக்க போகிறது என்பதை தான் இந்த சாசனத்திலே, இந்த பணி முன் வரைவு அறிக்கையிலே இயேசு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கணும். அதனால்தான் எந்த ஒரு இறைவாக்கினருக்கும் இந்த சிரமங்கள் ஏற்படும் என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிற பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் உம்மை திருமுழுக்கு யோவான் என்றும் எலியா என்றும் சொல்லுகிறார்கள், இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு உம்மை எரேமியா என்றும் சொல்லுகிறார்கள் என்று ஒரு குறிப்பை சொல்லுவார். இங்கே இந்த பகுதியை ஒப்பிடுகிற பொழுது இன்றைய முதல் வாசகம் எரேமியா பகுதிக்கு செல்லுகிறது. எரேமியாவினுடைய வாழ்வு இயேசுவினுடைய பணிவாழ்வோடு ஒத்து செல்லுகிற, மிகவும் குறிப்பாக எரேமியாவினுடைய துன்பங்கள் இயேசுனுடைய துன்பங்களோடு ஒத்து செல்லுகிற, எரேமியாவுடைய இறைவாக்குப் பணி இயேசுடைய இறைவாக்குப் பணியோடு ஒத்து செல்லுகிற ஒன்றாக அமைந்திருக்கிறது. எவ்வளோ அழகான பொருத்தத்தை திருச்சபை தந்திருக்கிறது. அதாவது எரேமியாவுக்கும் இயேசுவுக்கும் நிறைய ஒப்புமைகள் நாம் பார்க்கலாம். அதே போல் அந்த எரேமியாவின் அழைப்பு அந்த துவக்க காலத்தில் அவர் ஒரு இஸ் a சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபட் என்று சொல்லுவார்கள். அந்த அழைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் முதல் அதிகாரம் 4 முதல் 5, 17 முதல் 19 மட்டும்தான். ஆனால் நாம் 4 அந்த 19 வரை படிக்கும் பொழுது எவ்வளவு அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு 4 முதல் 5 உள்ள வசனங்களில் சிறப்பாக 5ஆவது வசனத்தில் 3 வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 1 அறிந்திருத்தல், 2வது திருநிலைப்படுத்துதல், 3வது ஏற்படுத்துதல். இந்த 3ல என்ன ஒரு ஒற்றுமை என்றால், காட் இஸ் த சப்ஜெக்ட், என செய்கிறவர் ஆண்டவர், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இந்த அறிந்திருத்தல் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் யதா என்று சொல்லுவார்கள். அதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று நான் அறிந்திருத்தல் என்பது, ஒரு மனிதன் அறிந்திருத்தல் என்பது திருமண உறவுகளை குறிக்கும். அதே போல் நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்பது நம்பிக்கையில் பக்தியில் நிலையோடு இருக்கின்ற ஒரு பொருளாக கொள்வார்கள். ஆனால் கடவுள் மனிதனை அறிந்திருக்கிறார் என்பது எதனுடைய அடையாளம் என்றால், ஒரு அழைத்தலை குறிக்கும், அதே நேரத்தில் பாதுகாத்தலையும் பராமரித்தலையும் குறிக்கும். அது முதல். இது 2வது திருநிலைப்படுத்துதல். இந்த திருநிலைப்படுத்துதல் என்பது டு செட் அபார்ட், தனிமைப்படுத்தி வைக்கப்படுதல். உதாரணத்துக்கு நம்ம ரசக்கிண்ணம் இருக்குது. அந்த ரசக்கிண்ணம் சாதாரண கிண்ணங்களிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரணமாக சொல்லலாம். தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எதனுடைய அடையாளம் என்றால், நற்கருணை கொண்டாட்டத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் பொருள் கொள்ளலாம். 3வது கொடுத்தல் அல்லது உருவாக்குதல் என்று சொல்லுகின்ற வாக்கியங்களாக நாம் பார்க்கிறேன். காட் கிவ்ஸ் தி அத்தாரிட்டி. இங்கு இறைவாக்கு உரைக்கும் வரத்தை ஆண்டவர் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஒருவரை ஆண்டவர் அழைத்து விட்டால், அந்த பணிக்காக அழைத்து விட்டால் போதும், அதுக்கப்புறம் நான் எதையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு. ஆனால் எரேமியாருடைய வாழ்வு இயேசுடைய வாழ்வையும் ஏற்கனவே ஒத்துப்போகுது. நிறைய அவமானங்கள், நிறைய துன்பங்கள். எரேமியா 20:7 ஆண்டவரே நீ என்னை ஏமாற்றி விட்டி, நானும் ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரேமியா தன்னுடைய அந்த தோல்வியை கடவுள்கிட்ட முறையிட்டு அப்படியே போயிடல, அதிலே நிறைத்திருந்து அந்த எரேமியா 20:9 சொல்கிறார், அவர் பெயரை நான் சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கிறது, அது என் எலும்புகளுக்குள்ளும் அடைபட்டு கிடக்கிறது, அதனை அடக்கி வைத்து நான் சோர்ந்து போனேன், இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. துன்பம் இருக்கும், துயரம் இருக்குது, எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே நீ என் கூட இருக்கிற உடைய பணியை நான் செய்ய வேண்டும். அதுதான் இயேசுவும் அழகாக எடுத்து சொன்னார். தோல்வி இருக்கட்டும், ஆனால் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இந்த எரேமியாவுடைய அழைப்பு பகுதியில் முதல் பகுதியை நீங்கள் அழகாக விளக்கிறீங்க. அந்த 3 வினைச்சொல், அந்த 3லுமே செயல்படுபவர் கடவுள். அதை நாமெல்லாம் செயல்படுத்தப்படுபவர்கள் தான். நம்மளாம் பேசிவ் தான், அவர் தான் ஆக்டிவ். அதில் நம்ம அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது 2வது பகுதிக்கு நாம் போகும் பொழுது, எதற்காக இது என்றால், உன்னை நான்
ஒரு பணிக்காக, ஒரு இலக்கு வாழ்வுக்காக, ஒரு லட்சிய பணிக்காக உன்னை அழைத்திருக்கின்றேன் அதை சொல்கிறார். அப்போது இயேசுடைய அந்த லட்சிய அறிக்கை, பணி முன் வரைவுன்னு சொன்னோமே அந்த அறிக்கை, அதோடு பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கு இயேசு தன்னுடைய சுய பணி வரைவு கொடுத்தார், முன்னாடி வைத்தார். இங்கே எரேமியாவுக்கு கடவுள் ஒரு வரைபடம் வரைந்து இப்படி தான் நீ செய்ய போகிற அப்படின்னு அவருக்கு பணி அறிக்கை தருகின்றார். அதில் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை பார்க்குறோம். அவர் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. 2வது இவர் கடவுள் என்ன செய்ய போகிறார். மீண்டும் அங்கே கடவுளுடைய செயல்பாடு, அவர் செய்கிறது கடவுள் சொன்னதை செய்வார். ஆனால் கடவுள் இவருக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொல்லும்போது அழகாக சொல்கிறார், உன்னை அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வார்த்தைகள் இது. அவர் கொடுக்குற அந்த பாதுகாப்பு வளையம் இருக்குது பாருங்க, அது என்ன மாதிரியான அருமையானது என்றால், இரும்பு தூண், இரும்பு அது தூணாகும், வெண்கல சுவராகும். இந்த சுவர் வந்து இந்த மெட்டாலிக், இந்த தாது பொருளால் ஆனது, ஒரு வெண்கலத்தால் ஆன, அவ்வளவு உறுதியானது, உயர்ந்தது, ஆல்சோ எக்ஸ்பென்சிவ், அது அதிகமான விலை உயர்ந்தது. அப்போ உன்னுடைய பாதுகாப்பு அப்படிப்பட்டதாக இருக்க செய்வேன், உன்னை அரண்சூழ் நகராக மாற்றுவேன். அப்போ என்ன அதை முன் அறிவிக்கிறான்னா, நீ எடுத்துக்கொண்ட பணி சுலபமான பணி அல்ல. அதான் சொல்லுவார்கள், a prophet is seldom popular என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு இறைவாக்கினர் எப்பொழுதும் பிரபலமாகவே முடியாது. ஒரு இறைவாக்கினர் எப்பொழுதுமே மக்கள் மத்தியிலே ரொம்ப செல்வாக்குடையவராக இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற பல காரியங்கள் கசப்பாக இருக்கும் மக்களுக்கு. அவர் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் பலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இறைவாக்கினர். இதெல்லாம் தான் இயேசுடைய அந்த முன் அறிவிப்புக்கு பின்னமைவாக இதை பார்க்க முடியுது. ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லும் பொழுது ஆனால் சொல்கிறார், அவருடைய பணியை பற்றி விளக்கி சொல்கிறார் 2வது பகுதியிலே. அதே எரேமியா 1:17-19 ஆண்டவர் அவருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். உன்னுடைய பணி சிரமமான பணி, ஆனால் நீ பின்வாங்கக்கூடாது, நீ கலக்கம் வரக்கூடாது, ஏனென்றால் உனக்கு பின்னால் இருந்து செயல்படுபவன் நான் என்பதை விளக்கிறார். இறைவாக்கினுடைய பணி மிக கடினமான பணி தான். அதிலும் குறிப்பாக பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு வரும் பொழுது எல்லாரும் கம்மனு உட்காந்துக்குவாங்க. ஆனால் பூனைக்கு மணி கட்ட ஒரு துணிச்சல் வேணும். இங்கே இறைவாக்கினர் சொல்லுகிறார், நீங்கள் சொன்ன அந்த பகுதியினுடைய முதல் பகுதியில் யூதாவின் அரசர்களுக்கு போய் மணி கட்டு, அடுத்து அதன் தலைவர்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு போய் நீ சாட்டை அடி கொடு, அதன் குருக்களுக்கு, ரொம்ப திருந்தாத கொழுப்பு உள்ள ஆட்கள் வந்து அந்த குருக்களாக்கும். ஏன்னா அந்த மரபுனால நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவன் அதில் தான் நிற்பான், அதை கடந்து அந்த வரம்பை கடந்து வெளியே போக மாட்டான், கடவுளுடைய இறக்கத்தை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க உட்காந்துட்டு. அடுத்து நாட்டின் மக்களுக்கும் நீ போய் எதிராக இறைவாக்கு சொல். இன்றைக்கு அப்படிலாம் இறைவாக்கு சொல்ல முடிகிறதா? அதுக்கு பேர் தீர்க்க தரிசனமா, இறைவாக்கா? அப்படி பேசுகிறாங்களா? இல்லை நாளைக்கு நடக்க போகுது, உங்களுக்கு கல்யாணம், கிழக்கிருந்து பொண்ணு வரப்போகுது, தெற்கிருந்து உங்களுக்கு வீடு வரப்போகுதுன்னு, இதுதான் இறைவாக்கா? இன்னைக்கு நச்சதி கூட்டம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்களே சாமி. இன்றைக்கி நிறைய இறைவாக்கு அப்படின்றது குறி சொல்லுதல் அப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. நிறையா உண்மையை பேசுவதற்கு நம்ம குருக்களாகிய நமக்கும் சரி, இல்லை இறைவாக்கு உரைப்பவர்களுக்கும் சரி, அதை கேட்கின்ற மக்களுக்கும் உண்மையை பேசுறதுக்கு தயாராக இல்லை. எப்போ போனாலும் ஏதாவது ஒரு ஆறுதலான செய்தியை தான் மக்கள் கேட்கிறார்களே தவிர உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய, ஒருவேளை அதை உள்ளத்தை குத்தக்கூடிய செய்தியை இன்றைக்கு யாரும் கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்ம எல்லாருமே இந்த இறைவாக்கு பணியை எடுத்து சொல்லுதல் வேண்டும், உண்மைக்கு சான்று பகர்தல் வேண்டும். அது அரசருக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆளுகிறவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, சமய தலைவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, மக்கள், வணிகர்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்லது பொறியியல் அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த துணிச்சல் இறைவாக்கு பணி இன்றைக்கு திருவையில் ரொம்ப குறைஞ்சிருக்கிறது இல்லையா? அது உண்மைதான் ஃபாதர். இந்த அழைப்பு பற்றி பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் இந்த அழைப்பு 3 பாகங்களை கொண்டது. ஒன்று இடையை வரிந்து கட்டிக்கொள். இடையை வரிந்து கட்டிக்கொள்னா நீ டு மூவ் ஃப்ரீலி. ஏன்னா இடையை வரிஞ்சு கட்டிக்கிட்டா தான் நீ போட முடியும். ஆனால் நம்ம ஆட்கள் இடையை வரிஞ்சு கட்டுறது சண்டை போகிறதுக்கு தான். ஆனால் இறைவாக்குரைக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லது. 2வது புறப்படு, ரெடினஸ், வில்லிங்னஸ், உடனே போ, நீ காலம் தாழ்த்தாத. 3வது ஆண்டவர் கட்டளையிடுவது அனைத்தையும் சொல். அதான் முக்கியம். அதான் முக்கியம். ஆண்டவர் சொல்றதை சொல்லு, ஆண்டவர் உனக்கு அந்த வார்த்தையை கொடுப்பார், ஆண்டவர் சொல்றது அனைத்தையும் சொல் அப்படின்னு சொல்ல தந்தையவர்கள் சொன்னது போல, அவங்க முன்னாடி கலக்கமுறாத, நீ கலக்கமுற்றாய் என்றால் உன்னை நான் கலக்கமுற செய்வேன். அதனால் அழைப்புன்றது குருக்களாக மட்டும் இல்லை, துறவரத்தாராக மட்டும் இல்லை, கிறிஸ்தவராக அழைப்பு என்பது இது மலர் படுக்கை அல்ல, முள்மேல் இருக்கின்ற படுக்கை. ரோஜாவை பறிக்க வேண்டும் என்றால் அந்த முட்களால் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ஐ ஆம் வித் யூ, அந்த 2 முறை அந்த வசனம் வருகிறது. 8வது வசனத்திலையும் வருது, 19வது வசனத்திலையும் வருது. டபுள் அஷ்யூரன்ஸ். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
கடவுள் உன்னுடைய துன்பங்களை எடுத்து விடுபவர் அல்ல, மாறாக அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறவர். அதான் இன்னைக்கு மக்களுக்கு உணர்த்தணும். அதுதான் இறைவாக்கு பணி. இன்றைக்கு மறையுரை ஆற்றுகிறவர்கள் அல்லது நற்செய்தி பணி கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்களில் பேசுகிறவர்கள் மக்களை எது திருப்திப்படுத்துகிறதோ அதை பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். இயேசுவும் கூட அன்றைக்கு சொந்த ஊரில் அவர் வெற்றி பெற்றிருக்கணும், ஒரு பாராட்டு வாங்கியிருக்கணும், ஒரு மலர் மாலை வாங்கியிருக்கணும் அப்படின்னா அவர் மக்களை குளிப்பாட்டி ஒரு வசனத்தை பேசிட்டு ஆண்டவர் குணமளிக்கிறார் அப்படின்ட்டு பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் துணிச்சலோடு அவருடைய வார்த்தையை இந்த மேடையிலிருந்து எடுத்து சொல்லி இடித்துரைத்து அவர்கள் உள்ளம் அது திரும்பும்படியாக அவர் அங்கே செய்வதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்று மிக முக்கியமானது. எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ முடியாது. குறிப்பாக இப்படிப்பட்ட இயேசுடைய லட்சிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள், அது நாங்கள் குருக்கள் துறையில் மட்டுமல்ல, எல்லாரும் நம்பிக்கை, நீங்கள் அழகாக சொன்னீங்க, எல்லாருமே இறைவாக்கு உரைப்பொருளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ எல்லோருக்கும் இருக்க வேண்டிய மனநிலை எல்லா நேரத்திலும் வழுவி நழுவி சமரசம் செய்து திருப்திப்படுத்தி வாழ வேண்டும் என்றால் அப்போதான் நம்முடைய பணி, நம்முடைய போதனை ஃப்ளாப், அதுதான் ஃபெயிலியர். எதிர்ப்பு வந்தால் அது நிச்சயமாக தோல்வி இல்லை. அங்குதான் நாம் இருபுறம் கருக்குள்ள வாளாக நான் நுழைகின்றோம், அறுக்கின்றோம், பிரிக்கின்றோம். அங்கு மக்கள் மத்தியிலே ஒரு மாற்று சிந்தனையை, மாற்று கலாச்சாரத்திலே கால் பதிக்க அவர்களை அழைக்கின்றோம் என்பதுதான் இந்த இறைவாக்கினர் பணியுடைய அருமை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய அழைப்பினுடைய அருமையாக நான் பார்க்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் கடைசி பகுதி அப்படித்தான் முடிகிறது. ஆகவே நான் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நாசரேத்து மக்கள் உள்ளத்தில் சொந்தக்காரன், நம்ம ஊர்க்காரன், நம்ம யோசேப்பு மகன் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க உள்ளத்தில் ஒரு திமிரு தெனாவட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வம்புதான் வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி அமைதல் வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி சான்று பகர்தல் வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வழிநடத்தப்படுதல் வேண்டும், அன்புதான் அங்கு இருக்க வேண்டும் என்று அழகுபட சொல்லுகிறார். அதில் கடைசியாக பவுலடிகளார் எல்லா வரங்களையும் குறிப்பிட்டு ஒரு வசனத்தை வச்சிருப்பார். எனவே நீங்கள் மேலான அருட்கொடையே ஆர்வமாய் நாடுங்கள், அதோடு முடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ், அந்த மேலான அருட்கொடை என்ன, இப்போ இதெல்லாம் தான் மேலான அருட்கொடை நான் நினச்சிட்டு இருக்கிறேன், இதை விட இன்னொன்று என்னையா இருக்க போகுது என்பதை நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள், இந்த 13ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருவது குழந்தை இயேசுவின் தெரசம்மாள். குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடுவார். இதெல்லாம் படித்த பிறகு 12ஆம் அதிகாரத்தை படிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் இல்லையே, அப்போ எனக்கு என்ன வரமே இல்லையா அப்படின்றப்ப இந்த வசனத்தை படித்த பிறகு மேலான அருட்கொடை நாடுங்கள் என்று சொல்லி அந்த அன்பை பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுவார், ஓ ஜீசஸ், அட் லாஸ்ட் ஐ ஃபவுண்ட் இட், மை வொகேஷன் இஸ் லவ். என்னுடைய அழைத்தல் என்பது அன்புதான் என்னுடைய அழைத்தல் என்று சொல்லுவார். பவுலடியார் இந்த 13ஆம் அதிகாரத்திலே அன்பை கொண்டாடுகின்றார். நான் சொல்றேன், இஸ் செலிப்ரேட்ஸ் லவ். அந்த அன்பை கொண்டாடி மகிழ்வதை பார்க்கிறோம். அதற்கு பின் அமைவாக இருப்பது கடந்த 2 வாரங்களில் நாம் வாசித்த இந்த 12ஆம் அதிகாரம் கூட. அதற்கு அதை நோக்கி இவரை அழைத்து செல்வதை நான் பார்க்கின்றேன். இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாருனாக்கா, திரு அவையிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை. அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடை இறைவனுடைய முழுக்க ஒரு கிருபையின் கொடை, எனக்கு கொடுக்கப்பட்ட கொடை. ஆனால் இது எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறது. பிரித்து கொடுத்து நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை செய்யுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடை. அந்த கொடையை பார்த்தீங்கன்னா அது அவருடையதாக இருக்கும், பர்சனலாக இருக்கும், தனிப்பட்டதாக இருக்கும். அவரை போல் நான் பாட முடியாது. அப்போ அவருக்கு என்று ஒரு தனி திறமையை கொடுத்து, தனி வரத்தை கொடுத்து, தனி கொடையை கடவுள் இவ்வாறு ஒவ்வொருக்கும் அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இப்படிலாம் சொன்னவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு கொடை இருக்குது தெரியுமா, அந்த கொடை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற கொடையெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னார், அதை நீங்கள் மதிங்கன்னு சொன்னார் அந்த போன வாரத்தில். இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னா, there's one common gift to all, எல்லாருக்கும் ஒரு கொடை கொடுக்கப்பட்டிருக்குது, அது அன்பு தான். அதாவது கடைசி அதை முடிக்கும் போது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று அருமையாக பாடி முடிக்கின்றார். ரொம்ப அழகு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரிந்து நகர திருச்சபையில் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் நிலவுகின்றன. நம்முடைய அன்பியங்கள், நம்முடைய பக்த சபைகளில் நிலவுகின்றன.
குறிப்பாக நற்செய்தி கூட்டங்களில், என்ன பிரதர் எனக்கு ஒரு கொடையுமே இல்லை, அவங்க பரவச பேச்சு அழகாக பேசுகிறாங்க, இவங்க நல்லா ப்ராஃபஸி சொல்கிறாங்க, ரீடிங் இவங்க ஆமாம் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தான் ஒன்றுமே இல்லை, அழகும் இல்லை, அன்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தந்தைகள் அழகாக சொன்னார்கள், மேலான அருட்கொடையை நாடுங்கள். அதில் வசனம் 8 அழகாக சொல்லுகிறார், இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒளிந்து போம், அறிவும் அழிந்து போம், ஆனால் இந்த ஆனால்னு வருகிற போல ரொம்ப அழகு. பட் ஆனால் அது கவனிக்கணும். அப்போ ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. அது எல்லாருக்கும் உள்ள அருமையான, நல்ல அருமையாக பவுலடிகளார் கட்டமைத்திருப்பார். நீங்கள் சொன்ன அந்த 8ஆம் வசனத்தில் வந்து அன்பு நிரந்தரமானது, அதை ஒன்று சொல்லுவார். 9, 11 வசனங்களை படிக்கும் பொழுது அன்பு முழு நிறைவானது. 3ஆவதாக இந்த 13ஆம் வசனம் முடிக்கிறப்ப தந்தையர்கள் சொன்னது போல அன்பு தலை சிறந்தது, நிரந்தரமானது, நிறைவானது, தலை சிறந்தது. அந்த ஒரு எல்லா வரங்கள் இருந்தாலும், இப்போ இறைவாக்குரைக்கும் வரமோ, பாடுகின்ற வரமோ, இல்லை பேசுகின்ற வரமோ, அது எல்லாம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஹியூமிலிட்டின்வாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எல்லாமே, ஆண்டவர் எனக்கு கொடையாக கொடுத்ததை நான் அன்பினால் கட்டமைக்கிறேன் அப்படின்ற மனநிலை வந்தால் தான் இன்று தாய் திரு அவை ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். அன்பர்களே, ஆண்டவருடைய இறைவாக்கு நம்மை மனம் மாற அழைக்கிறது. இறைவாக்கினர்கள் தாங்கள் துன்பத்திற்கு உள்ளானாலும் ஆண்டுடைய வார்த்தையை துணிவுடன் அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள். அது நம்முடைய உள்ளத்தை இடித்துரைக்கும். திருந்த மனம் திரும்ப அது நமக்கு அழைப்பு விடுக்கும். நாம் வம்பு பிடித்தவர்களாக இப்படித்தான் என்று அந்த நசரேத்து மக்களைப் போல கடின உள்ளத்தோடு நடந்து கொள்வோம் என்றால், நாம் உள்ளத்தை திறந்து கண்களை திறந்து ஆண்டவருடைய வழிநடத்துதலை கண்டுபிடிக்க மாட்டோம். இயேசுவிலே கடவுள் இரக்கத்தின் கடவுளாக தன்னை முழுமையாக அழகாக வெளிப்படுத்துகிறார். குறுகிய பார்வைகளை விட்டு நாம் வெளிவருதல் வேண்டும். அதற்கு இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழகுபட சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்கு சாதி, மொழி, மதம், நிறம் எதுவுமே கிடையாது. அன்பு அன்புதான். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் பெருகுதல் வேண்டும். நாம் வம்பை தவிர்த்து அன்பை வளர்ப்போம். இயேசுடைய இறைவாக்குக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் சான்று பகர்வோம். விழிகளை திறந்து உலகினை பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.